நர்சிங் ஆராய்ச்சியில ஒரு பெரிய சவால் இருக்குங்க. அதாவது ஒரு நோயை பத்தி தெரிஞ்சுக்க நாட்டுல இருக்கிற எல்லா நோயாளிகளையும் நாம போய் டெஸ்ட் பண்ணணுமா? கண்டிப்பா இல்ல. அதுக்கு பதிலா ஆராய்ச்சியாளர்கள் ரொம்ப புத்திசாலித்தனமா ஒரு முறையை பயன்படுத்துறாங்க. அதுதான் மாதிரி எடுத்தல், அதாவது சாம்பிளிங். ஒரு சிலரை மட்டும் வச்சு ஒரு பெரிய மக்கள் தொகையை பத்தி எப்படி அவங்களால ஒரு முடிவுக்கு வர முடியுது? வாங்க, இந்த விளக்கத்துல அதோட ரகசியங்களை பார்க்கலாம். சரி, இத இன்னும் கொஞ்சம் சிம்பிளா புரிஞ்சுக்கலாமா? இந்த ஸ்லைட்ல இருக்கிற ஓமைய பாருங்க. இது சாம்பிளிங்கோட மொத்த கான்செப்டையும் அழகா சொல்லுது. நாம வீட்ல சோறு சமைக்கும்போது அது வெந்திருச்சான்னு பார்க்க ஒரு பானை சோறுல இருக்கிற எல்லா அரிசியும் அமுக்கி பார்ப்போமா? இல்ல, சும்மா 1-2 பருக்கைய எடுத்து பார்ப்போம். அது வெந்திருந்தா மொத்த சோறும் வெந்திருச்சுன்னு முடிவு பண்ணுவோம். அந்த சின்ன மாதிரி முழு பானையையும் சொல்லிருது. ஆராய்ச்சியும் கிட்டத்தட்ட இப்படிதான் வேலை செய்யுது. அந்த சோறு உதாரணம் ரொம்ப நல்லா புரியுது. ஆனா சயின்ஸ்ல இத எப்படி முறைப்படி பண்றாங்க? ஒரு பெரிய மக்கள் தொகையிலிருந்து ஒரு சின்ன துண்டை மட்டும் எடுத்து அந்த முழு குரூப்பை பத்தியும் நாம எப்படி ஒரு முடிவுக்கு வர முடியும்? அதை தான் இப்ப நாம பார்க்க போறோம். ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, சாம்பிளிங்கிறது ஒரு முழு மக்கள் தொகையை பத்தி தெரிஞ்சுக்க, அதிலிருந்து ஒரு சின்ன பிரதிநிதி குழுவை மட்டும் எடுத்து ஆராயிற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக். இதோட பவரே என்னன்னா, ஒரு 100 பேரை மட்டும் சரியா ஆய்வு செஞ்சு, லட்சக்கணக்கான மக்களோட குணாதிசயங்களை நம்மளால கணிக்க முடியும். இந்த படம் ஆராய்ச்சியாளர்கள் எப்படி ஒரு பெரிய கூட்டத்திலிருந்து தங்களோட சாம்பிளை செலக்ட் பண்றாங்கன்னு காட்டுது. முதல்ல பாருங்க, முழு மக்கள் தொகை இருக்கு. உதாரணத்துக்கு இந்தியால இருக்கிற எல்லா சக்கரை நோயாளிகள்னு வச்சுக்கோங்க. இது ஆய்வு செய்யவே முடியாத அளவுக்கு ரொம்ப பெருசு. அதனால அதை சுருக்கி இலக்கு மக்கள் தொகைன்னு ஒன்னு உருவாக்குறாங்க. ஒருவேளை சென்னையில இருக்கிற சக்கரை நோயாளிகள்னு வச்சுக்கலாம். அவங்களையும் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றவங்க மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் சுலபமா அணுகக்கூடிய மக்கள் தொகைன்னு சொல்றோம். கடைசியா இந்த சின்ன குரூப்ல இருந்து தான் ஆய்வுக்கு தேவையான மாதிரியே எடுக்கிறாங்க. பாத்தீங்களா, ஒவ்வொரு ஸ்டெப்லயும் ஆய்வு எப்படி இன்னும் ஃபோக்கஸ்டா மாறுதுன்னு. இது ஒரு நல்ல கேள்விதானே. எல்லார்ட்டையும் இருந்து டேட்டா எடுத்தா அது ரொம்ப துல்லியமா இருக்குமே. ஆனா நிஜத்துல அது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லைங்க. அதுக்கு சில நடைமுறை சிக்கல்கள் இருக்கு. அதனால தான் சாம்பிளிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாகுது. எல்லாரையும் ஆய்வு பண்றதுதான் பெஸ்ட்னு நமக்கு தோணலாம். ஆனா அதுக்கு பதிலா ஒரு சின்ன சாம்பிளை மட்டும் செலக்ட் பண்றதுக்கு பின்னாடி சில ரொம்ப சக்தி வாய்ந்த காரணங்கள் இருக்கு. வாங்க, அது என்னன்னு பார்க்கலாம். இதோட முக்கியமான நன்மைகள் நிறைய இருக்கு. முதலாவது டைம். இது ரொம்பவே ஃபாஸ்டா முடிஞ்சிடும். முழு மக்கள் தொகையும் கணக்கெடுக்கிறத விட ரொம்ப குறைஞ்ச நேரத்துல ரிசல்ட் கிடைச்சிரும். ரெண்டாவது செலவு. இது செலவை ரொம்பவே குறைக்குது. மூணாவது, சில சமயம் எல்லாரையும் படிக்கிறது நடைமுறையில சாத்தியமே இல்ல. ரொம்ப முக்கியமா, ஒரு சின்ன குரூப் கூட வேலை செய்யும்போது டேட்டா சேகரிக்கிறவங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்து நாம சேகரிக்கிற தகவல்களோட தரத்தை உயர்த்த முடியும். இதனால குறைஞ்ச செலவுல நமக்கு தேவையான நம்பகமான தகவல்கள் கிடைச்சிருது. ஆனா இதுல எல்லாமே நல்ல விஷயங்கள் மட்டும் இல்ல, சில ஆபத்துகளும் இருக்கு. சாம்பிள் எடுக்கிறது ஒரு ட்ரேட் ஆஃப் மாதிரி தான். அது ரொம்ப கவனமா செய்யலன்னா அது பெரிய பிரச்சனைகளுக்கும் தவறான முடிவுகளுக்கும் வழிவகுத்துடும். இதுல இருக்கிற ஆபத்துகளை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். முதலாவது, நீங்க ஒரே மக்கள் தொகையிலிருந்து 2 சாம்பிள் எடுத்தா கூட ரெண்டும் ஒரே மாதிரி இருக்காது. அதுக்கு மாறுபாடுன்னு பேரு. ரெண்டாவது, உங்க சாம்பிள் ஒரு பக்கமா சாஞ்சிருச்சுன்னா, அதாவது மக்கள் தொகையை சரியா பிரதிபலிக்கலன்னா உங்களோட முடிவுகள் மொத்தமா தப்பாயிடும். மூணாவது, ஒரு நல்ல சாம்பிளை டிசைன் பண்றதே ஒரு சிக்கலான வேலை தான். நாலாவது, சாம்பிளுக்கும் உண்மையான மக்கள் தொகைக்கும் நடுவுல எப்பவுமே ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும். அதுக்கு பேரு மாதிரி பிழை. கடைசியா, மெடிக்கல் ஸ்டடீஸ்ல யார ஆய்வுல சேர்க்கிறது, யார விளக்குறதுங்கிற மாதிரி சில கடினமான தார்மீக சிக்கல்களும் வரும். இங்க ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும். சீரற்ற பிழைங்கிறது தற்செயலா நடக்கிற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் நாய்ஸ் மாதிரி. சாம்பிள் சைஸை பெருசாக்குனா இதை குறைக்கலாம். ஆனா அந்த முறையான பிழை இருக்கு பாருங்க, அதாவது சார்பு அல்லது பயாஸ், அது ரொம்ப டேஞ்சரானது. இது நம்மளோட செயல்முறையிலே இருக்கிற கோளாறு. நீங்க எவ்வளோ பெரிய சாம்பிள் எடுத்தாலும் இந்த மாதிரி பிழையை சரி பண்ணவே முடியாது. இதை தவிர்க்கிறது தான் ஆராய்ச்சியாளர்களோட முதல் வேலை. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? ஒரு நல்ல சாம்பிளை உருவாக்குறதுங்கிறது சும்மா கண்ணை மூடிட்டு சிலரை செலக்ட் பண்றது இல்ல. அது ஒரு ரொம்ப கவனமான, திட்டமிட்ட, சமநிலைப்படுத்துற ஒரு செயல்முறை. இந்த படத்தை பாருங்க. ஒரு நல்ல சாம்பிள் எடுக்கிறது ஒரு முறையான படிப்படியான வேலைன்னு இது காட்டுது. இது ஒன்றும் சும்மா தோராயமா சிலரை செலக்ட் பண்றது இல்ல. யாரை நாம ஆய்வு செய்ய போறோம்னு வரையெடுக்கிறதுல ஆரம்பிச்சு எத்தனை பேர் தேவைன்னு முடிவு செஞ்சு அவங்களை எப்படி செலக்ட் பண்ண போறோங்கிறது வரைக்கும் ஒவ்வொரு படியையும் ரொம்ப கவனமா திட்டமிடணும். இந்த முறைதான் ஆய்வோட நம்பகத்தன்மையை உறுதி செய்யுது. கடைசியா நம்மளோட குறிக்கோள் இதுதான். நாம படிக்கிற அந்த சின்ன குரூப் நம்ம எந்த பெரிய குரூப்பை பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறோமோ அதோட உண்மையான ஒரு மினியேச்சர் பிரதிநிதியா இருக்கணும். நடைமுறை சாத்தியத்தையும் துல்லியத்தையும் பேலன்ஸ் பண்றது தான் இதோட நோக்கம்.
சோ அடுத்த முறை நீங்க ஒரு புது மெடிக்கல் ஸ்டடியோ இல்ல ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டோ படிக்கும்போது ஒரு நிமிஷம் நிறுத்தி இந்த கேள்வியை கேளுங்க. இந்த ஆய்வோட சாம்பிள்ல யாரெல்லாம் இருந்தாங்க, அதை விட ரொம்ப முக்கியமா யாரெல்லாம் இதுல சேர்க்கப்படல. இந்த ஒரே ஒரு கேள்வி மட்டும் போதும், நீங்க பார்க்குற தகவல்களோட முழு பரிமாணத்தை அது மாத்திடும்.